வணக்கம் மாணவர்களே, அனைவரும் நலமா இருக்கீங்களா? நான் உங்கள் ஆசிரியர் ரவீந்திரன். மீண்டும் உங்களை தமிழ் மொழி ஆண்டு 2 பாடத்தில் சந்திக்க வந்துள்ளேன். மாணவர்களே, இன்றைய பாடமானது உங்களுடைய பாட புத்தகத்தில் பக்கம் 101 உள்ளது. இன்றைய பாடத்தில் நாம் பழமொழியை பற்றி தெரிந்து கொள்ள உள்ளோம். கடந்த பாடத்தில் நாம் சிறுதுளி பெருவெள்ளம் எனும் பழமொழியை கற்றுக்கொண்டோம். இன்று மேலும் ஒரு புதிய பழமொழியை காண உள்ளோம். மாணவர்களே, உங்களுடைய பாட புத்தகத்தை உடன் வைத்துக் கொண்டால் இன்றைய பாடம் மேலும் நன்றாக புரியும். வாருங்கள் மாணவர்களே, இன்றைய பாடத்திற்கு செல்வோம். மாணவர்களே, இந்த படத்தில் இருக்கும் பாட்டி யார் என்று தெரிகிறதா? இவர்தான் திருமதி அன்னம்மா அவர்கள். இவர் யார்? இவருடைய படம் ஏன் ஆசிரியர் இங்கு காட்டுகிறேன் என்று தெரிகிறதா? மாணவர்களே, இன்றைய பழமொழிக்கும் இவருக்கும் ஒரு தொடர்பு இருக்கின்றது. ஆம், இவருக்கு இப்பொழுது 110 வயது. இவர் மலேசியாவிலேயே மிகவும் அதிகமான வயது கொண்டவர், மிகவும் மூத்தவராக இருப்பவர் இவரே. இவர் ஆரோக்கியமாக வாழ்கின்றார், நோயின்றி நலமாக வாழ்கின்றார். தொடர்ந்து இவரை பற்றிய ஒரு காணொளி, அதனை கண்டுவிட்டு நாம் இன்றைய பழமொழிக்கு செல்வோம். The new Malaysia Book of Records MBR holder of the oldest living woman. Annamma Akubuti, who officially turned 109 on March 31st, was given the recognition at a ceremony at MBR's office on Friday. MBR Chief Operating Officer Christopher Wong presented Annamma with her certificate, witnessed by her family members who came all the way from Batu Gajah, Perak for the event. Secret is traditionally she takes a lot of herbs, and she tried to help neighbors. Because I see from here that she also has done some traditional medicine also. Yes. So she basically learned the art of the Indian traditional Yes, medicine. Indian tradition. Okay. நம்ம வீட்டை சுற்றி கூட கிடக்குது. அது கசலாங்கண்ணு. அந்த இலையை பேசின்னு வந்து இந்த அளவுடைய இலை அதை கொண்டுட்டு வந்து அப்படி சீனிச்சு எடுத்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அதை போட்டு வதக்கிட்டு கசக்கு நல்லா கூட சாறு வரும். அந்த சாரை குடிங்க. So when you say herbs, Indian herbs, what sort of herbs? It's just Indian herbs. But I cannot. In Tamil, I can say. Okay, you can say in Tamil. You can say in Tamil, maybe. Maybe they know. Okay. Karisalanganni, Punnanganni. This is all vegetables, you know. I see. Okay. மாணவர்களே, காணொளியின் வழி திருமதி அன்னம்மா பாட்டி அவர்களை பற்றி தெரிந்து கொண்டீர்களா? அவர் நோய் நொடியின்றி 110 வயது வரை இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் அவர் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கொண்டுள்ளார். மிகவும் சுறுசுறுப்பானவர். மூலிகை சத்துக்கள் நிறைந்த காய்கறிகளை அதிகமாக உண்டு வருகின்றார். ஆகையாலேயே மிகவும் ஆரோக்கியமாக தனது 110வது வயதிலும் வாழ்ந்து வருகின்றார். இந்த சாதனை பெண்மணியைப் போல நாமும் நோயில்லாமல் வாழ வேண்டுமென்றால் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்க வேண்டும். மாணவர்களே, இன்றைய பாடத்தில் இந்த ஆரோக்கியத்துடன் தொடர்புடைய ஒரு பழமொழியை தான் கற்க உள்ளோம். வாருங்கள் மாணவர்களே. இன்றைய பழமொழியானது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அதாவது நோயில்லாமல் வாழ்வதே குறைவில்லாத செல்வம் என்பது அதனுடைய நேரடி விளக்கமாகும். இப்பொழுது பழமொழியின் விளக்கத்தை பார்ப்போம். உடல் நலத்தோடு, நோயற்று என்பது உடல் நலத்தோடு வாழ்வதே வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் ஒருவருக்கு கிடைத்த பெரும் பேராகும். அதாவது பழமொழியில் செல்வம் என்று கூறுகின்றார்கள். அதாவது நம்மிடம் நிறைய பணம் காசுகள் இருப்பது செல்வம் என்று சொல்வோம் அல்லவா? அதே போல நாம் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்வது பெரிய செல்வமாகும். அதுவே இங்கு பெரும் பேராகும் என்று குறிப்பிடுகின்றனர்.
வாருங்க மாணவர்களே, மீண்டும் இந்த பழமொழியும் அதன் பொருளையும் வாசிப்போம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உடல் நலத்தோடு வாழ்வதே வாழ்க்கையில் ஒருவருக்கு கிடைத்த பெரும் பேராகும். நாமும் அன்னம்மல் பாட்டியை போல ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால், ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடித்தால் இந்த செல்வத்தை பெற முடியும். மாணவர்களே, நோய்வாய்ப்பட்டிருப்பவர்களை கண்டிருப்பீர்கள். அவர்கள் எவ்வளவு துன்பங்கள் படுகிறார்கள். இந்த துன்பங்களில் இருந்து விடுபட்டு வாழ்வதே சிறந்த செல்வமாகும். தொடர்ந்து, நோயின் பாதிப்பினால் தினமும் மருந்து மாத்திரைகளுடன் அவதியுறுபவர்கள் நன்கு உணர்வார்கள். அதாவது நோய் கண்டவர்கள் என்ன சாப்பிடுவார்கள்? மருந்து மாத்திரைகளை சாப்பிடுவார்கள். அதை சாப்பிடுவதற்கு மிகவும் கடினமாகவும் துன்பமாகவும் இருக்கும். பொதுவாக மனிதனுக்கு நோய் ஏற்பட காரணம் உண்ணும் உணவும் மன பாதிப்பும் தான். அப்ப மனிதனுக்கு நோய் வருவதற்கு மிக முக்கிய காரணம் நாம் உண்ணும் உணவு. நாமும் அன்னம்மாள் பாட்டி போல பொன்னாங்கண்ணி, கரிசிலாங்கண்ணி போன்ற மூலிகை உணவுகளை சாப்பிட்டால் நோயின்றி வாழ முடியும். மன பாதிப்பும் என்பது இங்கு மன இறுக்கம். எப்பொழுதுமே வீடுகளில் சொல்வார்கள் டிப்ரெஷன், டென்ஷன் என்று. அந்த பாதிப்புகளும் நோய்க்கு காரணமாகும். நம் முன்னோர்கள் நோயின்றி நீண்ட ஆயுளுடன் வாழ்ந்தார்கள். மாணவர்களே, நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீர்கள் என்றால் இன்று இருக்கக்கூடிய நீரிழிவு நோய், இரத்த அழுத்த நோய் இன்றி ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள். இதற்கு காரணம் அவர்கள் உண்ட உணவும் அவர்களுடைய வாழ்க்கை முறை, அவர்கள் செய்த வேலையும் தான். ஆனால் இன்றோ நாம் அதிகமான துரித உணவுகளை உண்டு நோயின் பிடியில் சிக்கிக்கொண்டு அவதியுறுகிறோம். மாணவர்களே, இன்றைய பாடத்தில் நாம் பழமொழியும் பொருளும் காண்கிறோம். அதாவது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உடல் நலத்தோடு வாழ்வதே வாழ்க்கையில் ஒருவருக்கு கிடைத்த பெரும் பேராகும். மாணவ செல்வங்களே, இன்றைய பழமொழி உணர்த்தும் பொருளின் வழி படங்களை காண்போம். நாம் நோயில்லாமல் வாழ்வதற்கு ஆரோக்கியமான உணவுகளை உண்ண வேண்டும். காய்கறிகள், பழங்கள் என சமசீர் சத்து உள்ள உணவுகளை நம்முடைய உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். அதிகமாக பொரிக்கப்பட்ட துரித உணவுகளை உண்பதை தவிர்த்தால் நாம் நோய் பிடியில் இருந்து தப்பித்து விடுவோம். அதோடு மாணவர்களே, உடற்பயிற்சி செய்வதை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. யோகா, நடைப்பயிற்சி போன்ற பயிற்சிகளை நாம் தினமும் செய்து வந்தால் உடல் நலத்தோடு வாழலாம். அதோடு மாணவர்களே, கடினமான உழைப்பு நமது உடலை நோயிலிருந்து தப்பிக்க செய்கின்றது. ஆகவே மாணவர்களாகிய நாம் தினமும் நன்றாக உழைக்க வேண்டும். அம்மா கூறுகின்ற அனைத்து வேலைகளும் சுறுசுறுப்புடன் செய்து வந்தால் நாம் ஆரோக்கியமாக வாழலாம். மாணவர்களே, இன்றைய பழமொழியானது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அதற்கு மூலதனமாக உள்ளது உணவு முறை, உடற்பயிற்சி மற்றும் கடின வேலையாகும். மாணவர்களே, இதுவரை நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் எனும் பழமொழிக்கு பொருத்தமான படங்களையும் பார்த்தோம். அடுத்ததாக ஒரு காணொளி. இந்த காணொளியின் வழி இன்றைய பழமொழியின் பொருளை விளங்கிக் கொள்வீர்கள் என நம்புகின்றேன். மாணவர்களே, வாருங்கள் காணொளியை காண்போம்.
மாணவர்களே, காணொளியின் வழி என்ன புரிந்து கொண்டீர்கள்? நாம் சுத்தம் சுகாதாரமாக வாழாவிட்டாலும் நோயான வாழ்க்கைக்கு அடிமையாகி விடுவோம். நோயின்றி வாழ்வதற்கு நாம் தூய்மையாக வாழ வேண்டும். சரியா மாணவர்களே? தொடர்ந்து இன்றைய பழமொழிக்கான சூழல்களை பார்ப்போம். கனிமொழி பெரிய பணக்கார பெண். அவர் முறையான உணவு முறை இல்லாதவர். அதனால் அவருக்கு பல வகையான நோய்கள் ஏற்பட்டன. அவரிடம் பணம் அதிகமாக இருந்தும் நோயினால் அதனை அவரால் அனுபவிக்க முடியவில்லை. பார்த்தீர்களா மாணவர்களே? கனிமொழியிடம் முறையான உணவு முறை இல்லை. ஆனால் அவரிடம் அதிகமான பணம் இருந்தும் அந்த பணத்தை கொண்டு அவர் மகிழ்ச்சியாக அனுபவிக்க முடியவில்லை. இதற்கு தடையாக இருந்தது என்ன? நோய். இதைத்தான் பழமொழி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்றது. எவ்வளவுதான் செல்வம் நம்மிடம் நிறைய இருந்தாலும் நோய் இருந்தால் அதனை அனுபவிக்க முடியாது. மாணவர்களே, இந்த சூழல் வழி நம்முடைய பழமொழி உங்களுக்கு புரிந்ததா? தொடர்ந்து மேலும் ஒரு சூழலை பார்ப்போமா? மாணிக்கம் சிறந்த உழைப்பாளி. அவர் ஆரோக்கியமான உணவுகளை உண்டு வாழ்ந்தார். இன்று அவருக்கு 80 வயது ஆகியும் ஆரோக்கியமாக வாழ்ந்து வருகிறார். மாணவர்களே, இங்கு கவனித்தீர்கள் என்றால் மாணிக்கம் ஒரு சிறந்த உழைப்பாளி. நாம் அதிகமாக உழைக்கும் போது நம் உடலில் உள்ள நோயெல்லாம் நம்மை விட்டு ஓடுகின்றது. அதோடு அவர் நல்ல ஆரோக்கியமான உணவுகளையும் உண்டார். அதனாலேயே இன்று 80 வயதாகியும் அவர் ஆரோக்கியமாக வாழ்கிறார். தொடர்ந்து அடுத்த சூழல். மாலதி அதிகமாக துரித உணவுகளை, ஃபாஸ்ட் ஃபுட் சொல்லுவார்கள் அல்லவா, அந்த துரித உணவுகளை உண்பாள். ஓய்வு கிடைக்கும் போது உடற்பயிற்சியும் செய்யாமல் சோம்பேறியாகவே இருப்பாள். தனது 35வது வயதிலேயே இருதய நோய் ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். பார்த்தீர்களா மாணவர்களே? நாம் அதிகமாக துரித உண்பதோடு ஓய்வு நேரத்தில் உடற்பயிற்சி எதுவும் செய்யாமல் சோம்பேறியாக இருந்தால் நம்மை தேடி நோய் வந்துவிடும். நோய் இல்லாமல் வாழ்வதே சிறந்த வாழ்வாகும். நோய் வந்துவிட்டால் நம்மால் எதையும் அனுபவிக்க முடியாது. அதோடு மற்றவர்களுக்கும் நாம் பாரமாகி விடுவோம். ஆகையால் இன்றைய பழமொழி கூறுவது போல் நாம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். தொடர்ந்து மாணிக்கம் மிகவும் சுறுசுறுப்பானவர். அவர் தனது ஓய்வு நேரத்தில் வெறுமனே இல்லாமல் கிடைக்கும் வேலைகளை எல்லாம் செய்வார். மாலை வேளையில் யோகா செய்வார். தனது 100வது வயதிலும் ஆரோக்கியமாக வாழ்ந்து வருகிறார். நாம் காணொளி வழி பார்த்த பாட்டியைப் போல மாணிக்கம் சுறுசுறுப்பானவர். மாணவர்களே, நீங்களும் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். வீட்டில் இருக்கும் சமயத்தில் அம்மா சொல்லும் வேலைகளை தட்டாமல் செய்ய வேண்டும். உங்களால் முடிந்த வேலைகளை அவ்வப்போது செய்து நம்முடைய பெற்றோருக்கு உதவி செய்வதனால் நாம் சுறுசுறுப்பாக இருப்பதோடு நம் உடலும் சுறுசுறுப்பாக இயங்கி ஆரோக்கியமாக இருக்கும். அதோடு மாணிக்கம் போல் நாமும் உடற்பயிற்சி, யோகா போன்ற உடற்பயிற்சிகளை செய்தால் மிகவும் ஆரோக்கியமாக வாழலாம். மாணவர்களே, இன்றைய பாடத்தில் நாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் எனும் பழமொழியை கற்று வருகிறோம். தொடர்ந்து மாணவர்களே, பயிற்சி. இது உங்களுடைய நடவடிக்கை புத்தகத்தில் உள்ள பயிற்சியாகும். சரியான சொற்களை எழுதி நிறைவு செய்ய வேண்டும். சரியான விடைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. மாணவர்களே, சிறுவன் உணவு உண்பதை பழக்கமாக கொண்டான். எந்த உணவு? துரித உணவு உண்பதை பழக்கமாக கொண்டான். மாணவர்களே, திகதி மற்றும் கிழமையை எழுதி நல்ல வரி வடிவத்துடன் தூய்மையான கையெழுத்தில் இந்த பயிற்சியை செய்து உங்கள் ஆசிரியருக்கு அனுப்பி வையுங்கள். அடுத்ததாக நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் எனும் பழமொழியின் பொருளை எழுத வேண்டும். தொடர்ந்து நடவடிக்கை புத்தக பயிற்சி. பழமொழிக்கு பொருத்தமான கூற்றுக்கு சரி என அடையாளம் இட வேண்டும். மாணவர்களே, கவனத்தில் கொள்க, சரி மட்டுமே இட வேண்டும், தவறு என்று இடக்கூடாது. நோய் இல்லாமல் வாழ்வதே நமக்கு கிடைத்த பெருஞ்செல்வமாகும். இதைத்தான் இன்றைய நம்முடைய பழமொழி உணர்த்தியது. இது சரி என்பதனால் நாம் சரி என்று இங்கு அடையாளமிட வேண்டும்.
மாணவர்களே, இன்றைய பாடத்தின் நிறைவுக்கு வந்துவிட்டோம். மாணவர்கள் இன்றைய பழமொழியும் அதன் பொருளையும் மனனம் செய்து காணொளி எடுத்து உங்கள் ஆசிரியருக்கு அனுப்பி வையுங்கள். மறவாமல் இந்த பகுதியில் உள்ள நடவடிக்கை புத்தகத்தில் உள்ள 2 பயிற்சிகளையும் செய்யுங்கள். இன்னொரு தகவலும், உங்களுடைய தமிழ் மொழி நோட்டு புத்தகத்தில் இன்றைய பாடமான பழமொழியான நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் எனும் பழமொழியையும் அதன் பொருளையும் எழுதி அழகான கையெழுத்தில் எழுதுவீர்கள் என்று நம்புகின்றேன். சரியா மாணவர்களே? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உடல் நலத்தோடு வாழ்வதே வாழ்க்கையில் ஒருவருக்கு கிடைத்த பெரும் பேராகும். மாணவர்களே, உங்களுக்கு மீண்டும் நினைவூட்டுகின்றேன். இன்றைய நடவடிக்கை பார்த்தீர்கள் என்றால், நடவடிக்கை புத்தகத்தில் உள்ள 2 பயிற்சிகளை செய்ய வேண்டும். அடுத்ததாக உங்களுடைய தமிழ் மொழி நோட்டு புத்தகத்தில் இன்றைய பழமொழியும் அதனுடைய பொருளையும் எழுத வேண்டும். அதன் பிறகு பழமொழியும் அதன் பொருளையும் காணொளி எடுத்து உங்கள் ஆசிரியருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். சரியா மாணவர்களே? இன்றைய பாடத்தில் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் எனும் பழமொழியையும் அதனுடைய பொருளையும் கற்றுக்கொண்டோம். உங்களுக்கு புரிந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் ஆசிரியர் விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.